உங்க 50 பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன். இன்னைக்கு காலையில எனக்கும் முத்து பேச்சுக்கும் ஒரு சரியான சண்டை. என்னன்னு கேட்டா, சோறு வடிக்கணும் பச்சரிசியா புழுங்கரிசியான்னு என்ன கேட்க வேணாம். எனக்கு சில நாளைக்கு புழுங்கரிசி பிடிக்காது, பச்சரிசி வடின்னு சொல்லுவேன். இவ பச்சரிசிய ஊற போட்டுட்டான். புழுங்கல் அரிசியை அப்படியே நீங்க சமைச்சீங்கன்னாக்கா வேகாது. அதை ஊற போடணும். பச்சரிசியை அப்படியே களைஞ்சிட்டு 2-3 வாட்டி களைஞ்சிட்டு அதை வடிச்சிட்டு ஒலையில போடணும் இல்ல. அவ பச்சரிசியை அப்படியே ஊற வச்சுட்டா. உங்களுக்கு நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, உங்கள பல பேருக்கு புழுங்கரிசி சோறு வடிக்கணும்னா அதை ஊற வைக்கணுங்கிறது தெரியுமோ தெரியாதோ. அப்பதான் எதுக்கு இருக்கேன், அதுக்குதான். அப்போ வாசல்ல யாரோ நடமாடுற சத்தம் கேட்டுச்சு. யாருன்னு கேட்டேன், சத்தமே காணும். கொஞ்ச நேரம் கழிச்சு, யாருப்பாங்க, சத்தமே காணும். பூனை மாதிரி உள்ள வந்து ராமு பையன் நிக்கிறான். நான் கேட்டேன், ஏப்பா நீ யாருன்னு கேட்டேனே, பதிலே சொல்லலையே. அதுக்கு அவன் சொல்றான், நான் தான் தலையாட்டினேன்னு அப்பத்தாங்கிறான். வாசல்ல நின்னுக்கிட்டு இவன் தலையாட்டினானா, எனக்கு அது எப்படி தெரியும். உன்னையும் ஒருத்தி வெத்து போட்டாளே 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 அப்படின்னு சொல்லணும் போல இருந்துச்சு. எப்படி சொல்றது, பாவம் அப்ராணி. வந்தான், சட்டையை கழட்டி இங்க வச்சுக்கிட்டு நின்னான். என்னடா திடீர்னு மரியாதை, உனக்கு என்ன வேணும்னு திரும்பி முதுக காட்டினான். என்னங்கிறீங்க, உடம்புல முதுகு பூரா தடி 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 தடியா, இப்படி 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 இப்படி. என்னது, என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பாட்டு சொன்னா உங்களுக்கு புரியுமா? இரவினிலாட்டம் பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம் எங்கள் உலகம். யாரோட உலகம்? மூட்டைப்பூச்சியோட உலகம். இவன் என்ன பண்ணிருக்கேன், நேத்து ராத்திரி எம்ஜிஆர் படம் பார்க்க போயிருக்கிறேன். அங்க படம் பார்க்கிற போது ஜோர் நல்லா இருந்துச்சு. எம்ஜிஆருக்கும் நம்பியாருக்கும் சண்டை கிண்டை எல்லாம் ஜோரா இருந்திருக்கு. இந்த பையன் முதுக சொரிஞ்சுக்கிட்டே 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 படத்தை பார்த்துருக்கான். ராத்திரி பொழுது எப்படி தூங்கினானோ தூங்கலையோ தெரியல, விடிஞ்சது என்கிட்ட ஓடியாந்துட்டான். நான் சொன்னேன், அட கிறுக்கா, மூட்டைப்பூச்சி இருக்கிற தியேட்டருக்கு ஏன்டா போனேன்னு. எனக்கு எப்படி தெரியும், எம்ஜிஆர் படம் பார்க்கணும் அம்புட்டே அப்படின்னா. அவங்கிட்ட சொன்னேன், இந்த கத்தாழை அங்க இருக்கும் கொல்லை பக்கத்துல, அதை பறிச்சுக்கிட்டு வா அப்படின்னு. இது பாருங்க, இதுதான் கத்தாழை. இதுக்கு என்ன சொல்வீங்க? ஹலோ வீரா, அதேதான். இப்போ இந்த சோத்தை அப்படியே ஸ்பூனால அப்படியே குழைச்சி எடுக்கணும். 2ஆ வெட்டி அதை அப்படியே அந்த சோத்தை எடுத்திருக்கேன், ஸ்பூன்ல வச்சு அப்படியே கரண்டி எடுத்திருக்கேன். இப்ப இதுல கொஞ்சமா உப்பை போடலாம். உப்பை போடலாம், இல்லாட்டி சமையல் சோடா இருக்குல்ல, அதுல இதை கொஞ்சம் போட்டு நல்லா அவன் முதுகுல தேய்ச்சி விட்டேன். இதைத்தான் இதுல போடலாம். அப்புறம் நான் சொன்னேன், டேய் வீட்டுல சமையல் சோடா இருக்கான்னா தெரியாது அப்படின்னா. எலுமிச்சம்பழம் இருக்கா? இருக்கு. அதுவும் உப்பும் போட்டு நல்லா ஒரு பாத்திரத்துல நல்லா பிழிஞ்சிட்டு அதை முதுகுல தடவி விட சொல்லுடா அப்படின்னு. அவன் பாட்டு சட்டையை எடுத்து திருப்பி இப்படி வச்சுக்கிட்டான். சரி அப்பதா போயிட்டு வரேன்னு போயிட்டான். எதுக்கு சொல்ல வரேன், மூட்டைப்பூச்சி கடிச்சா கூட வாயை திறக்காத அப்புறாணிகள்லாம் இருக்கு. நம்மளெல்லாம் ஒரு 2 நிமிஷம் உட்கார முடியுமா? மூட்டைப்பூச்சி கடி தாங்க முடியுமா? முந்தையெல்லாம் அதுக்கு பேர் என்ன தெரியுமா பேரு? ரயில் பூச்சி. ஏன்னு கேட்டா ரயில்ல வருமா. காரணம் என்ன தெரியுமா, அந்த மரக்கட்டையில இருக்கும். அதுக்கு எங்க ஊர்ல ஒரு பாட்டு பாடுவாங்க, வண்டி வருகுதடி தானனா அடிபாடி பட்டி தேசனிலே தானனா, அது கரிய அள்ளி தின்னுதடி தானனா, அது மரத்தால செஞ்ச வண்டி தானனா, முட்டை பூச்சி கடிக்கும் வண்டி தானனா. எப்படி ஒருத்தன் இந்த மர வண்டி ரயில் வண்டியில ஏறி ஊருக்கு போறதுக்குள்ள ஊதிருவான். காரணம், மூட்டைப்பூச்சி கடிச்சே அவன் அப்படி ஆயிடுவான். அதுக்கு தான் சொல்லுவாங்க, அந்த மர வண்டி போயிட்டு இப்ப வந்திருக்கிற வண்டியில எல்லாம் குசனு போட்டிருக்கிறாங்க, அதுல மூட்டைப்பூச்சி உள்ள போறாது, உள்ள ஒன்றும் பூந்துக்கிட்டு கடிக்காதுங்கிறாங்க. நான் ரயில் ஏறி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க யாராச்சும் போனீங்கன்னா கையோட எலுமிச்சம்பழம் உப்பு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு போங்க. இந்த மூட்டைப்பூச்சிக்கு நம்மளோட
ரத்தம் ரொம்ப பிடிக்கும் போல, ருசியா இருக்குமோ அது தெரியல. நம்ம கையில கத்தி கித்தி வெட்டிச்சுன்னா அப்படிங்கிறோம்ல, உப்பு கரிக்குது. அப்ப ரத்தத்துல உப்பு இருக்குன்னு நாம நினைச்சுக்கிறோம். அதுக்கு சர்க்கரையா இருக்கும் போல. யாருக்கு தெரியும்? எந்த ஜென்மத்திலயும் நாம மூட்டை பூச்சியா பிறக்க கூடாது, மத்தவன் ரத்தத்தை உரியக்கூடாது. மனுஷனா பிறந்தாலும் மத்தவன் ரத்தத்தை உரியக்கூடாது அப்படிங்கறதாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆக மொத்தம் மூட்டை பூச்சி கடிக்கு இந்த அலோவீரா, அதுல கொஞ்சம் சோடா உப்பை, சமையல் சோடாவை போட்டு தடவலாம். இல்லாட்டி எலுமிச்சம்பழமும் உப்பும் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னாக்கா நல்லா ஆயிடும். சரியா? நீங்க எல்லாரும் எந்த விதமான பூச்சிக்கடியும் இல்லாம, பூச்சிக்கடினோடனே ஞாபகம் வருது, இன்னும் தேனி இருக்கு, குளவி இருக்கு, அதெல்லாம் பத்தி சொல்லணும் இல்ல, அது இன்னொரு நாளைக்கு சொல்றேன். இன்னைக்கு மூட்டை பூச்சியோட நிறுத்திக்கிடுவோம். நீங்க எல்லாரும் நல்லா இருங்க. அதுக்கு இன்னொரு பேர் உண்டாம், மோட்டு பூச்சியாம். ஏன்னு கேட்டா ராத்திரியில கீழே இறங்கி வந்து கடிக்குமாறோம், அப்புறம் காலையில அங்க மேல ஏறிக்குமா, மோட்டு பூச்சிங்கிறாங்க. ஏதோ ஒரு பூச்சி மொத்தத்துல ரத்தத்தை உறிஞ்சிருது. அது வேற என் செல்போன்ல பார்த்துட்டேன்ல. அதுல என்ன தரமா போட்டிருக்கான், பெட் பக்ஸ்னு போட்டிருக்கான். பெட்ல மட்டும்தான் கடிக்குமா? சினிமா தியேட்டர்ல கூட தான் கடிக்குது. மொத்தம் பக்ஸ் அப்படின்னாக்கா மூட்டை பூச்சி. நீங்க எல்லாரும் எந்த கடியும் இல்லாமல், மற்றவங்களை நீங்களும் கடிக்காம நல்லா சந்தோஷமா இருங்கப்பா.